Hi guys, welcome back. எப்படி இருக்கிறீங்க? I hope you all are doing good. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா சிம்பிள் ஒயிட் ரைஸ் வித் கில் டால்னு சொல்லுவாங்க, காஞ்ச மிளகா கிள்ளி போட்ட டால். அண்ட் ஐம் கோன் மேக் அ போர்க் ரிப்ஸ் சாப்ஸ் மாதிரி நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் ஈட் போர்க்னா ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு போர்க் ரெசிபி பார்க்கணுன்னா ப்ளீஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். 3 times வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வடிகட்ட எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நான் வச்சுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தூர் டால் எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ டால் வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். இதையும் நல்லா 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா 3 times வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் வந்து காவேரி வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு நான் காவேரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் சால்ட் போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த பருப்பில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தூர் டால், இதில் கொஞ்சமாக சீரகம், 4-5 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நான் உரிக்காமல் போடுவேன், நீங்கள் உரிச்சியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன். இது வேற வேக வைக்கிறதா, பிகாஸ் நம்ம தாளிப்பில் திருப்பி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால. ஸோ டொமேட்டோ வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், இல்லை 2ஆவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா, தக்காளியும் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள். ஸோ அவ்வளோதான். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னா பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ரைஸும் பக்கத்தில் வச்சுக்கலாம். அது போர்க் ரிப்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு சேம் குக்கர் தான் யூஸ் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சில டைம் ஷாக் அடிக்கிற மாதிரி. ஸோ ரைஸ் அண்ட் டால். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது பாட்டுக்கு அது வேகும். அதுக்குள்ளே நம்ம போர்க்கு என்னெல்லாம் தேவையோ அது நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போர்க் ரிப்ஸை வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி சூப்பராக கிடைச்சிச்சு. நான் வந்து இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ரிப் பீசஸாக வாங்கி வந்துக்கிறேன். இதில் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் வேக்காக வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால நம்ம குக்கருக்காக வெயிட் பண்ணிட்டு ஆகணும். ஸோ அதுக்கு முன்னே இதுக்கு ரைஸ் நல்லா ஒரு 4 to 5 விசில்ஸ் இது நான் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தாளிப்புக்கு தான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, அது வந்து இடித்து எடுத்துக்கலாம்.
ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் தேவைப்படும். அப்புறம் எல்லா ஐட்டத்திற்கும் கொத்தமல்லி. அவ்வளோதான். தாளிப்புக்கு கடுகு அண்ட் சீரகம் இது யூஸ் பண்ணுவோம். நம்ம வேப்பரை எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கடைஞ்சிட்ட பிறகும் தாளிச்சிட்டோம்னா டால் ரெடி. நல்லா ஈவனாக கடைஞ்சிக்கணும். இது அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், இதிலே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்ச பூண்டு, அப்புறமா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆட் பண்ணிக்க போகிறோம். குக்கர்லேயே நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு வச்சிருக்கிற கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். கில் டால் ரெடி காய்ஸ். ஸோ இதை லிட்டு போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். ஸோ ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டால் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஸோ நம்மளோட கில் டால் ரெடி. நெக்ஸ்ட் போர்க் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து ரிப்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ ஈவனாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிறேன். பே லீஃபில் க்ளோஸ் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு இதை வந்து இடிச்சிட்டு போட்டுக்கலாம். இதில் இதை இடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ஒரு 4 to 5 விசில் விட போகிறோம். வந்துடும். அதுக்கு முன்னே இந்த ஃப்ரை பண்ணதுக்காக தேவையான ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை, மிளகு, கொஞ்சமாக சீரகம், இது வந்து கறி மசாலா. ஸோ நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட், கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக பிளாக் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, அது பெஸ்ட்டு. இல்லை நார்மல் வினிகர் அளவுக்கு உப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு இல்லை, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்குறேன். ஸோ மீட் வெந்துட்ட பிறகும் இந்த மசாலாவை போட்டு நம்ம தவா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் டெலிஷியஸான போர்க் ரிப்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்போ வாட்டர் இல்லாமல் நீட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மசாலா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் கோட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்மூத்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரே ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். டூன் புட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மசாலா இதில் ஒட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் தவால வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இன்கேஸ் உங்ககிட்ட ஓடிஜி அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரில் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு கிரில் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம ஆயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் இதை மேரினேட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரையிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போர்க் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றது ஓகே தான், பட் நாட் ரெகுலர்லி, பிகாஸ் ரொம்ப கோல்டு இது. ஸோ அதனால நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் இது குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாம் வந்துடும். ஸோ வெஜிடேரியனாக இருந்தால் சொருக்காய் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி போர்க் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ போர்க்கு ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் பாடிக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சி தேவைப்படணும்னா நீங்கள் இந்த மாதிரி போர்க் வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஸோ உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா லஞ்ச் ரெடி. அதுக்கப்புறம் பிளேட்டிங் முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை பேன் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் கிரில் பேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஆயில் சும்மா கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் வந்து வெறும் டால் ஃப்ரை அண்ட் ஒயிட் ரைஸ் வித் போர்க் ரிப்ஸ். ஸோ ஐ மைட் டேக் சிப்ஸ் இல்லைன்னா அப்பளம் எதுனா ஃப்ரை பண்ணிக்குவேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூடாயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஈவனாக ஆயில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பீசஸாக எடுத்து இந்த பேனில் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ரெண்டு பக்கமும் ஈவனாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ரிப்ஸ் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி தான். நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு ரெண்டு சைடுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேட்டிங் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ லஞ்ச் இஸ் ரெடி. வாங்க பிளேட்டிங் பார்க்கலாம்.
போர்க் ரிப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஒயிட் பிளேட் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒயிட் ரைஸ், டால் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஆப்ஷனல், எனக்கு சிப்ஸ் பிடிக்கும் அதனால நான் சிப்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்ளை ஏதாச்சும் ட்ரை பண்ணியும் வச்சுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பிக்கிள், சிப்ஸ் அண்ட் ஒயிட் ரைஸ் வித் பிக்கிள் ப்ளஸ் சூப்பர் டெலிஷியஸான போர்க் ரிப்ஸ். போர்க் ரிப்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம் வாட்சிங் மை குக்கிங் வீடியோ. ப்ளீஸ் டூ ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய். ஸோ கைஸ், நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். டூ ஃபாலோ மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். நான் அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.